சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்குறது திங்கட்கிழமையில் அஷ்டமி, பைரவருக்கு உகந்த வழிபாடு அஷ்டமின்னு சொல்லுவாங்க. அஷ்டமியும் சதுர்த்தி அப்படிங்கிறதான் டைட்டில் கொடுத்துருக்குறேன். இந்த இதை பற்றிய டீட்டெயில் தெரியணும்னா இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு வில்வ இலையால் ஈசனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு இறைவனோட ஈசனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அன்னைக்கு பைரவருக்கு புனுகு சாத்தி பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணினால் என்ன கிடைக்கும்னா, நமக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் கோளாறு, கண் ஃபால்ட் வருதுல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்றைக்கி புனுகு சாத்தி பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணினா அடுத்து நம்ம உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு எல்லாருக்குமே உடல் நோய் வாய்ப்படுறது சகஜம்தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு திங்கட்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியை தவறாமல் வழிபாடு செய்தால் நம்ம நன்மையே கிடைக்கும். சில நேரங்களில் திங்கட்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியை நம்மளால் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. அதுதான் சதுர்த்தி அண்டு அஷ்டமி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறேன். இதில் என்னென்னா, ஏதோ ஒரு சதுர்த்தியில், அதாவது தேய்பிறை சதுர்த்தி இல்லைனா வளர்பிறை சதுர்த்தி, ஏதாச்சும் ஒரு சதுர்த்தி செலக்ட் பண்ணி பைரவருக்கு இப்போ நான் சொன்ன அதே மெத்தடை புனுகு சாத்தி பன்னீர் அபிஷேகம் செய்து அருகம்புல் அர்ச்சனை இல்லைனா வில்வ அர்ச்சனை அது செய்தோம்னா நம்ம திங்கட்கிழமை பண்ணக்கூடிய அஷ்டமிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது சதுர்த்தியில் செஞ்சால் அது பைரவருக்கு தான் செய்யணும், விநாயகருக்கு கிடையாது. சதுர்த்தியில் பைரவருக்கு தான் இந்த வழிபாடு செய்யணும். இது பைரவருடைய வழிபாட்டு முறை. இது எனக்கு தெரிந்த வழிபாடு. இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அனைவரும் பாருங்கள், இறைவனை வணங்குங்கள், பைரவரை வழிபாடு பண்ணி நம்ம வினைகளை தீர்க்கிறதுக்கு என்னவோ அதுக்குண்டான வழியை நம்ம பார்க்கலாம். அனைவரும் இதை ஷேர் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இது மாதிரி நோய் வாய்ப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சிவார்ப்பணம். மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி, வேதபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி. இவன் உங்கள் ஆலய அர்ச்சகர், நேத்ராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவ பரமசிவம்.